தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆடு மாடுகள் மரங்கள் மலைகள் விவசாயம் என்று பேசினாலே கேலி கிண்டல் செய்யும் தட்டையான சிந்தனையாளர்களுக்குத்தான் இந்த பதிவு. சுவிஸ் நாட்டை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அந்த நாடு பால் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாடாகவும் பால் பொருட்களுக்கு பெயர் பெற்ற நாடாகவும் விளங்குகிறது. சுவிட்சர்லாந்து நாட்டில் வாழ்கின்ற மக்கள் தொகையில் 5 பேருக்கு ஒரு மாடு என்ற வகையில் மாடு வளர்ப்பு ஊக்குவித்து வருகிறார்கள். இன்றைய சுவிஸ் நாட்டின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் என்றால் மாடுகளின் எண்ணிக்கை 20 லட்சமாக இருக்கிறது. ஐரோப்பிய கண்டத்தில் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற நாடுகளில் சுவிட்சர்லாந்து மிக முக்கியமான நாடு. இந்த நாடு இன்று வரைக்கும் பால் பொருளாதாரத்தை கைவிடாமல் மாடு வளர்ப்பை பெருக்கிக் கொண்டே போகிறது. சுவிஸ் நாட்டு மக்கள் ஆடு மாடு வளர்ப்பதையோ விவசாயத்தையோ கேலி கிண்டல் செய்வதில்லை. அவர்கள் விவசாயிகளையும் ஆடு மாடு வளர்ப்பவர்களையும் மிகவும் மதிக்கிறார்கள். தங்களுடைய நாட்டின் தூண்களாகத்தான் அவர்களை பார்க்கிறார்கள். சுவிஸ் நாட்டை பொறுத்தவரை 3 மாத காலங்கள் தான் ஒரு நல்ல தட்பவெட்ப காலமாக இருக்கிறது. ஏனைய மாதங்கள் மிகுந்த குளிர்காலம். அந்த காலங்களில் மாடுகளை மேய்ச்சலுக்காக வெளியே விட முடியாது. அதற்காக அவர்கள் கொட்டடைகள் அமைத்து தீவனங்களை போட்டு வளர்க்கிறார்கள். பாலை கொண்டு அவர்களுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை தயார் செய்கிறார்கள். கேசி என்று சொல்லக்கூடிய ஒரு பால் பொருள்தான் இன்றைய சுவிஸ் மக்களின் பிரதான உணவுகளில் ஒன்றாக இருக்கிறது. சாக்லேட் ஸ்வீட் பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. நம்மளுடைய நாட்டை பொறுத்தவரை ஆடு மாடு வளர்ப்பதற்கான அந்த நாடுகள் போன்று பெரிய சவால்கள் எதுவும் இல்லை. அவைகளுக்கு என்று நாம் மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி கொடுத்தால் போதும். அதுக்கே நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்துக்கு பயன்படக்கூடிய பாலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட சாராயத்துக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இதுதான் நம் நாட்டின் சாபக்கேடு. நம் நாட்டில்தான் சாராய ஆலைகள் வைத்திருப்பதும் சாராயத்தை விற்பதும் முற்போக்குத்தனம். ஆடு மாடு வளர்ப்பது விவசாயம் செய்வது பிற்போக்குத்தனம். நன்றி.